ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிவிகே கூட காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வந்துட்டாங்க. அதாவது தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக காங்கிரஸ் தரப்புலேருந்து நோட்டீஸும் வந்திருக்கு. மார்னிங்கில் இருந்து அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக டிஎம்கேல இருந்த பிரிஞ்சு டிவிகேயோட வந்து கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. இது மூலமாக டிவிகே ஆட்சி அமைக்கிறதுக்காக தேவைப்படுற ஒரு 5 சீட்டு கிடச்சிருக்கு. பேலன்ஸ் இன்னும் ஒரு 6 சீட்டு இருக்குது. அண்ட் அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்துட்டு இருப்பதாகவும், ஸோ சீக்கிரமாகவே அந்த சீட்டுகளும் யார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்டு காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக டிஎம்கேவோட கூட்டணி வச்சுருந்தாங்க. அதை முடிச்சுட்டு டிவிகே கூட இப்போ கூட்டணிக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலி எலெக்ஷனுக்கு முன்னாடியே காங்கிரஸ் வந்து டிவிகேவோட கூட்டணி வைக்க வேண்டியது. ராகுல் காந்தி அவர்கள் தளபதியோட கூட்டணி வைக்க ரொம்பவும் இன்ட்ரெஸ்டாக இருந்தார். தமிழ்நாட்டில் இருந்த லோக்கல் காங்கிரஸ் லீடர்கிட்ட இருந்த பெருசு சப்போர்ட் கிடைக்காததால் அது நடக்கலை. ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் டிஎம்கே கூட காங்கிரஸ் கூட்டணி கன்ஃபார்ம் ஆச்சு. பட் எலெக்ஷன் ரிசல்ட்டு டிவிகே பண்ண சம்பவத்தால் காங்கிரஸ் பல்ட்டி அடிச்சுட்டாங்க. அண்ட் பேலன்ஸ் தேவைப்படுற 6 சீட்டு ஏடிஎம்ல இருந்து வரப்போகுதா இல்லை பாமக விசிகே இந்த மாதிரி வரப்போகுதா அப்படிங்கிறது எதுவும் தெரியலை. ஏன்னா ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணி கட்சிகளோட கூட்டணி வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் தரப்புல இருந்து கேட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுது. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.